ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டு எப்போ எப்போ அப்படின்ற மாரி தான் அனைவருடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலையுடைய ரிசல்ட்டு எப்போ அப்டேட் பண்ண போறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஆர்ஓ ஆஃபீஸ் மூலமா ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னும் ஒரு 2, 3 நாட்கள்ல ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் குடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்துக்கும் மீண்டும் ப்ராசஸ்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு 20ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி டிஆர் ஆஃபீஸ் மூலமா தகவல் குடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் குடுத்துருந்தாங்க இல்லையா? இப்ப நேர்காணல் முடிந்து, இப்ப ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா, இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலையுடைய செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க? யாருக்கெல்லாம் இதில முன்னுரிமை வழங்கியிருக்காங்க? இதில பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்ற மாரியெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எது மூலமா நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது. எஸ்எம்எஸ் மூலமா, மெயில் மூலமா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா? அப்படின்ற மாரியெல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இந்த வீடியோல நாம பார்த்தீங்கன்னா, முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து கூட்டுறவுத்துறையிலிருந்து தரப்புல பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பேசியிருந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டு நேர்காணல் முடிந்து அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கான ரிசல்ட்டு இன்னும் 2, 3 நாட்கள ரெடியா இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மாவட்ட வாரியா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவோம் அப்படின்ற மாரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்துவிட்டு வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சி செய்தியாக தான் குடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு இல்லையா? இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காம இருக்கு. அதெல்லாம் எப்போ அந்த நேர்காணல எப்போ நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு இல்லையா? அதான் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ திங்கட்கிழமை இருந்தே பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே இந்த நேர்காணல் முடித்துவிட்டு அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாரி டிஆர் ஆஃபீஸ் மூலமா தகவல் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மிக ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. அதனால உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் எப்படி வெளியிடுவாங்க? ஒவ்வொரு மாவட்டமாகவே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுடைய அஃபீஸ் இல்லன்னா வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, வெளியிடுவாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு கூடிவிரைவில் அப்டேட் வெளியாக போகுது. அதனால அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு அப்டேட் வெளியாகும். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் முடியாம இருக்கு இல்லையா? எங்களுக்கும் அதே மாரி தான் அவங்களுக்கு முடித்தா தான் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டமாக தான் அனைத்து செலக்ஷன் ப்ராசஸ்ஸு எல்லா விதமான வேலைகளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டமாக தான் அவங்க அனைத்துமே நடத்துகிறாங்க. அதே மாரி தான் அந்த மாவட்டத்துக்கு தனியா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். இது மாரி நீங்க செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு சில மாவட்டங்களுக்கெல்லாம் 90% முடிந்தது. அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு 20ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா வெளியாக போகுது. பொங்கலும் முடிந்தது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல அந்த ப்ராசஸிங் தான் எங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாரி கூட்டுறவு தரப்புலேருந்து தகவல் வெளியே இருக்கு. அதனால நீங்கள் எதிர்பார்த்த நேர்காணலுக்கான ரிசல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் ஒரு 2, 3 நாட்கள்ல வெளியிட போறாங்க. இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்னா, ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதில நீங்க ஒரு 2 வருட காலங்களுக்கு நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 2023ல கூட அனைத்து ப்ராசஸும் இதுவரைக்குமே இது மாரி தான் வழங்கியிருக்காங்க. அதனால இது எந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதான மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இது ஒரு மக்களுக்காக ஒரு
பொருட்களை வழங்கக்கூடிய இலவசமாக மலிவு விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்களா தான் வந்து வழங்குறாங்க. ஸோ, அதில நீங்க எதனா மிஸ்டேக் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து எதா பண்ணி இது மாரி பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து விடும். ஸோ, அதனால இதில வந்து டெம்பரரியா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். நீங்க 1 1/2 வருட காலம் அப்புறம் தான் வந்து உங்கள இந்த வேலையில பெர்மனன்ட்டாக ஆக்குவாங்க. ஸோ, அதனால நீங்க எதிர்பார்த்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் ஒரு 2 வருட காலத்துக்கு நீங்க டெம்பரவரியா தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதே மாரி 8க்கு மேல தான் வந்து கிடைக்கும். நீங்க வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு 8க்கு மேல பேசிக்காவே வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால நீங்க எதிர்பார்த்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். ஸோ, அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா நீங்க உங்களுக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்திய தான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாகவே இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து தெரியாம கூட வந்து இருக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து முன்னுரிமை வந்து குடுப்பாங்க. செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஸோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இன்டர்வியூகள் வந்து நேர்முக தேர்வு தான் நேர்முக தேர்வு மூலமா தான் அனைவருமே செலக்ட் பண்றாங்க இல்லையா? இது வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ, அதனால நேர்காணல் மூலமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ, அதனால அதில உங்கள கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, உங்க மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கா? இப்படின்றதெல்லாம் அனைத்தையுமே வந்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து தான் வந்து இந்த திறமைகள்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா? அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு 50 மார்க் குடுத்துருப்பாங்க. அந்த 50 மார்க்ல நீங்க எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க? அதுக்கு பாருங்க உங்களுடைய உங்களோட கட் ஆஃப்ல எவ்வளோ மார்க் வந்து இருக்கு? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணியிருப்பாங்க. அதனால கட் ஆஃப்ப பொறுத்தளவுக்கு 10த், 12ல நீங்க ஒரு நல்ல மார்க் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 50, 60% மேல இருந்தாலே போதும். நீங்க 10த், 12ல கட் ஆஃப்ல வந்து உள்ள வந்துருவீங்க. அதனால இதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருந்தா எந்த ஒரு கட் ஆஃப் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் இது எக்ஸாம் இல்லாம நேர்காணல் மூலமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப்லாம் செக் பண்ணி அதில வந்து 10த், 12ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? இதன் அடிப்படையில அதில ஒரு 50 மார்க்கு 2மே கால்குலேட் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கணும். அது மூலமாவும் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணி தான் அதில சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இந்த வருடம் வந்து வெளியாகியிருக்கு. அதனால இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணுங்க. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் 2023ல அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் மீண்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில தான் அனைவருமே வந்து வழங்கியிருக்காங்க. அதனால ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு உங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லேயே வந்து அப்படியே வெளியாகும். சரி ஓகே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாட்களே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு மாவட்ட வாரியா வந்து வெளியாக போகுது. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.